Hello friends, welcome to DavidJames channel. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னா சில்லா சில்லா துணிவு படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த சாங்ல வந்து ஒரு 3 ஸ்டெப் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 ஸ்டெப்புமே ஈஸியாக தான் இருக்கும், பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் நுணுக்கங்கள் ஆட் பண்ணி அதையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த சாங்ல வந்து நிறைய ஸ்டெப்ஸ் போட்டிருக்கிறதா இன்டர்வியூஸில் நான் பார்த்துருக்கேன். அது வந்து லிரிக்கல் வீடியோவில் வரக்கூடாது, மூவியில் வந்து தேட்டரில் பார்த்து தான் நம்ம ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு அஜித் சார் சொன்னதாக இருக்குது, நான் இன்டர்வியூஸில் பார்த்தது. ஓகே, ஸோ நம்ம தேட்டருக்கு போனால் இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுவுமே நம்ம கவர் பண்ணலாம். இப்போதைக்கு அந்த 3 கூல் ஸ்டெப்ஸ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது நல்லா ஈஸியாக சூப்பராக இருக்கும். ஓகே, அதை நீங்கள் போட்டு அப்படியே சில் பண்ணலாம், சில்லாவில். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போட்டு முன்னாடி DavidJames சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஸோ எல்லாம் முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அந்த லைக் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து 3 ஸ்டெப்பு எடுக்க போகிறோம்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். ஸோ என்னென்ன ஸ்டெப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி மூவ் ஆகிற ஸ்டெப் ஒன்று, அதுக்கப்புறம் இப்படி மூவ் ஆகிட்டு இப்படி பண்ணுற ஒரு ஸ்டெப்பு, ஃபைனலாக வந்து இப்படி பண்ணிவிட்டு இது பண்ணுறது. ஓகே, ஸோ லிரிக் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளோவா. ஸோ அதனால் ஸ்டெப்ஸ் வந்து இது 3 தான். ஓகேவா? ஸோ இந்த 3ல் வந்து நீங்கள் எது வேணாலும் மெர்ஜ் பண்ணி உங்களோட ஸ்டெப், அதாவது இந்த ஸ்டெப்லாம் குட்டியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர லிரிக்கு இந்த ஸ்டெப்பை கவர் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ஓன் ஸ்டெப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து மெயின் கோல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னன்னா, நீங்கள் 2 லெக்கும் ஓரளவு மீடியமாக இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா, லெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் ஆக போகிறோம் வித்து குட்டி ஸ்டெப்போட ரைட் லெக்கை தான் தட்ட போகிறோம். ஸோ ஹேண்ட்ஸில் தான் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் ஹேண்டை இப்படி மடக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை இப்படி மடக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹேண்டோட பொசிஷன் என்னென்னா இப்படி வச்சுக்கணும். ஓகே, இப்படி பிடிக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து உங்கள் பொசிஷன். ஓகே, ஸோ இந்த ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்டோட இந்த முட்டிக்கிட்ட இப்படி இருக்கணும். ஓகேவா? இப்படி இருந்துட்டு 1 2 3 4. ஓகே, ஜஸ்ட்டு ஓப்பன் க்ளோஸ். ஓகே, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். எப்படின்னா 1 2 3 4. ஸோ இது பண்ணும்பொழுது ரைட் லெக் மட்டும் நீங்கள் எப்படி தட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இப்படி 1 2 3 4. இதர் நீங்கள் முன்னாடி மூவ் ஆகலாம், இல்லை நின்ன இடத்துல ரைட் லெக் மட்டும் தட்டலாம். முன்னாடி மூவ் ஆகிறீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் தட்டிட்டு லெஃப்ட் லெக்கை வச்சு ஃப்ரண்ட்டில் இப்படி வரணும். 1. ஓகே, அது மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன இப்படி தான் சில்ல. ஓகே, இந்த ஸ்பீடில் தான் நம்ம பண்ணணும். ஓகே, 1 2 3 4. ஓகேவா? ஓகே, ஸோ 1 2 3 4 முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா, லெஃப்ட் ஹேண்டை இப்படியே வச்சுக்கோங்க அதே பொசிஷனில், ரைட் ஹேண்டை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே 1 2 3 4. ஓகே, இட்ஸ் ஈஸி. ஸோ 1 2 3 4, தென் 1 2 3 4. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டெப் பண்ணும்பொழுது லெஃப்ட் லெக் இப்படி தட்டணும்னு இல்லை, அப்படியே 2 3 4. ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நீல் வரைக்கும் தான் காட்டியிருப்பாங்க, முட்டி ஃபுல்லாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே 1 2 3 4. ஸோ ரைட் ஹேண்டை வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்டுக்குள்ளே இப்படி எடுத்து வைக்கிறீங்க. ஸோ இப்படி உங்கள் உள்ளங்கை வந்து ஹேண்டை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே, பின்னாடி வந்து கீழே ஹேண்ட் பார்த்த மாதிரி. ஓகே, 1 2 3 4. ஓகே, வெரி ஈஸி. அகைன் இதை பார்க்கலாமா? ரெடி? 1 2 3 4, தென் 1 2 3 4. ஓகே, ஸோ 4 கவுண்ட் முடிச்சோடனே என்ன பண்ணணுன்னா, உங்களோட பொசிஷன் இப்படி தான் இருக்கும். 4 கவுண்ட் முடிச்சுட்டு லெஃப்ட் சைடில் இப்படி ஸ்லைட்டாக இப்படி திரும்பி 1 கையை இப்படி க்ளோஸ் பண்ணி 1 2. ஓகே, 1 2 3 ரைட் சைடு. ஓகே, 4 கவுண்ட் முடிச்சோன்னே 1 2 இப்படி க்ளோஸ் பண்ணி 1 ஓப்பன் பண்ணி 2. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இப்படி திரும்பி 3. ஓகே, 3 பண்ணும்போது ரைட் ஹேண்ட் மேலே வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் கீழே இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, 1 2 3 முடிச்சுட்டு ரைட் சைடில் இருப்பீங்களா, முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட் ஆகுங்க. ஸ்ட்ரெயிட் ஆகும்போது ரைட் ஹேண்ட் மேலேயும் லெஃப்ட் ஹேண்ட் கீழேயும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி இருக்கீங்களா, இப்படி வச்சுட்டு இப்படி வந்துடுங்க. வந்துட்டு 1 2
ஓகே ஈஸி தான். ஸோ ரைட் ஹேண்ட் மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே ரெண்டுத்தையும் இப்படி க்ராஸ் ஓவர், அதாவது லெஃப்ட் மேலே போகும் ரைட் கீழே வரும். ஓகே 2 வாட்டி 1 2. ஸோ இப்படி பண்ணும்பொழுது நீங்கள் உங்கள் இடுப்பு இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி போயிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 1 2. ஓகே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஜாலியாக பண்ணுறது தான். ஓகேவா? ஓகே ஸோ செகண்டாக என்ன பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். இப்படி முடிச்சுட்டு 1 2 3 1 2, அதாவது 4 5 3 முடியுதா 4 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 செட்டு அப்படியே கவுண்டோட பார்த்துடலாமா? ஸோ ரெடி 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 5. ஓகே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இது வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா இப்படி மூவ் ஆகுறது. ஓகே அதுவுமே ஈஸி தான். ஸோ இப்போ என்னென்னா ஷோல்டர் தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் தான் போக போகிறோம். ஸோ ரைட் ஷோல்டர் பின்னாடியும் லெஃப்ட் ஷோல்டர் முன்னாடியும் வரணும். அதாவது 1 2 3. ஓகே 1 2 3, அதாவது 1 2 3 4. ஓகே 4 வரும்போது உங்களோட ஹெட்டை வந்து இப்படி பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்படி மேலே போய்ட்டு இப்படி கீழே வர மாதிரி ஃபஸ்ட்டு ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு போகும்போது லெஃப்ட் ஷோல்டர் முன்னாடி வரணும். ஸோ கை வந்து கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இப்படி பிடிச்சிப்பாங்க. பாய் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு போகிற மாதிரி. ஓகே 1 2 3 4. தென் லெஃப்ட் சைடு சேம் 1 லெஃப்ட் சைடு போகும்போது ரைட் சைடு ஷோல்டர் 1 2 3 4, அதாவது லெஃப்ட் சைடில் பார்க்கணும் நீங்கள். தென் ஃப்ரண்ட்டில் வர போகிறோம். ஃப்ரண்ட்டில் வரும்போது ஷோல்டர் மூமெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். எப்படின்னா இப்படி போகாமல் 1, அதாவது ரைட் ஷோல்டர் ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் ஷோல்டர் இப்படி பின்னாடி இப்படி பண்ணுறீங்க. அதாவது இப்படி இருக்குல்ல, இந்த மூவ் தான். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஷோல்டர் 1 2 3. ஓகே 1 2 3. சரி 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அந்த ஸ்டெப் வந்து என்னென்னா இப்படி லிரிக் ஆப்வியஸாக நான் மறந்துட்டேன். ஸோ ஸ்டெப்பு கவுட்டு தெரியும். ஓகே டோன்ட் வரி. ஸோ என்ன பண்ணோன்னா ஆக்சுவலாக ஹேண்ட்ஸ் நான் சொல்லித்தரேன். லெக் வந்து ஜம்ப் பண்ணணும். ஹேண்ட் வந்து ரைட் சைடில் தான் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்டை இப்படி தூக்கி 1 2. ஓகே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெடி 1 2. ஸோ 1 பண்ணும்பொழுது ரைட் ஹேண்டில் இப்படி வருவீங்க. அதாவது இப்படி 1 2 இதை தான் பண்ண போகிறோம். ஸோ லெக் என்னென்னா ரைட் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஸோ ரைட் லெக் எடுத்து ஒரு ஜம்ப்பு எப்படின்னா இப்படி 1. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு 2. ஜம்ப் பண்ணும்பொழுது ரைட் ஹேண்டை ரைட் லெக்கை மடக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ரெடி 1 2 தென் 3. ஓகே ஸோ 3 வரும்போது ரைட் லெக் மடக்கி இருக்குமா, அதை ஃப்ரண்ட்டில் வைப்பீங்க. ஃப்ரண்ட்டில் வைக்கும் பொழுது உங்களோட இப்படி லெஃப்ட் ஹேண்ட் இந்த பொசிஷன் இருக்கும். ஸோ 2 ஹேண்டுமே இப்படி ஓப்பனாக இப்படி வைக்கிறீங்க. எப்படின்னா 1 2 3. ஓகே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ரெடி 1 2 3 4. ஓகே நெக்ஸ்ட்டு 1. ஓகே இது வரைக்கும் முடிஞ்சிச்சா? ரெண்டாவது என்ன பண்ண போகிறோன்னா 1. ஸோ இதில் வந்து அஜித் சார் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபஸ்ட்டு செட்டு வந்து இப்படி பண்ணுவார். பின்னாடி ஆடுறவங்களாம் ஸ்லைட்டாக இப்படி லெஃப்ட் சைடில் இப்படி டேர்ன் ஆகி இப்படி பஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஓகே ஸோ எப்படின்னா 1, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனாக வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை க்ளோஸ் பண்ணி இப்படி பஞ்ச் பண்ணுங்கள். ஓகே ரெடி 1. சேம் ஸ்டெப் லெஃப்ட் சைடில் ஸ்லைட்டாக டர்ன் பண்ணி 2 பண்ணும்பொழுது லெஃப்ட் லெக்கை இப்படி மேலே இப்படி தூக்கிட்டு கீழே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி? இந்த பஞ்சில் இருந்து பார்க்கலாமா? ஸோ ரெடி 1 2. ஓகே ஸோ 2 பண்ணும்போது நீங்கள் ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடில் இப்படி டேர்ன் பண்ணணும். ஷோல்டரை லெஃப்ட் லெக்கை மேலே தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்ஸில் வருது. ஓகே நம்ம இந்த தேர்ட் செட் மூணாவதாக பார்த்த ஸ்டெப் பண்ணோம். ஃபஸ்ட்டில் வந்து போடலாம். ஓகே ரெடி 1 2 3 4 1 2. ஓகே லிரிக் மறந்துட்டேன், அதனால 1 2 3 அப்படி முடிச்சிட்டேன். ஸோ நான் இது எல்லாமே டான்ஸ் பண்ணி போடுவேன். ஓகே ஸோ இப்போதைக்கு சில்லா சில்லாவில் வந்த இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இது ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை போட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்பு ப்ளஸ் அடுத்து வர மியூசிக்கோ இல்லை லிரிக்கோ உங்கள் ஓன் ஸ்டெப் போட்டு கவர் பண்ணிங்கன்னா சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே ஸோ இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக போட்டு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப் வீடியோஸ் நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது டேவிட் ஷிட்ஸ். Bye bye.